ஹாய்! என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த விலாகில நாங்கள் லிலோனுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு கேப் ஒன்று எடுத்துட்டோம். ஏன்னா அது ரொம்ப லாங், கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் ஆகும். ஒரு ரெசார்ட்க்கு போகலாம், லைக் ஒரு ஸ்விம்மிங் பூல் அண்ட் பீச்சில் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்ட்டு. ஆக்சுவலி ஸ்டே பண்ணுற மாதிரி தான் வந்து கிளம்பியிருந்தோம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரியான வெயில் இங்கே. ஆக்சுவலாக ஆஃபீஸ்லலாம் கூட வந்து இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வருது, அதனால ரொம்ப ஹைட்ரேட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக போயிட்டு பீச்லேயோ இல்லை ஸ்விம்மிங் பூல்லையோ போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். நம்ம ஊர் மாதிரி நல்லா அழகாக இந்த ஸ்கூல் காம்பவுண்ட்லலாம் பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே போயிருந்தோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு ரெசார்ட் போயிருந்தோம். அந்த ரெசார்ட் சுத்தமாக நல்லா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ரெசார்ட் போயிருந்தோம், அங்கே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தென் க்ரீன் லகுன் ரெசார்ட்க்கு வந்தோம். இங்கே வந்து ஸ்டே பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் டே அவுட் எடுக்கலான்ட்டு மத்தியானம் தான் போயிருந்தோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டே அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹட்டு, அதான் அந்த ஹட்டை எடுத்துட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணோம், லைக் 650 அது மாதிரி பே பண்ணோம். நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 ஃபேமிலி இருக்கீங்க, என்ன பண்ணலாம், 4 பேர் சேர்ந்து ஒரு பெரிய கேப் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு டே அவுட் ஏர்லி மார்னிங் வந்துடுங்க. வந்துட்டு ஈவினிங் 5-6க்கு நீங்கள் வந்து கிளம்பலாம். எதுக்காக வந்து ஹட்டுன்னு சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் ஆளுக்கு ஒரு 50 பெசோஸ் இல்லை ஒரு 100 பெசோஸ் அப்படி போட்டு ஷேரிங்கில் வந்து பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னா 4000 5000 ஆகும். அதோட நைட்டு நீங்கள் அங்கே போய் தூங்கிட்டு திரும்ப காலையில் எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறோன்னா வந்து பார்க்கலாம். பட் அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து ஒரு டே அவுட் போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இப்போ நாங்கள் போன மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்டாக இங்கே தமிழியன்ஸ், இந்தியன்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அவ்வளோ கேஷ் இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். லைக் ஒரு 15 பேர் 10 பேர் போகிறாங்கன்னா ஷேரிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 முடிஞ்சிடும். 500 பெசோஸில் அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். பட் இது இல்லாமல் நீங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு தனியாக 100 பெசோஸ் பே பண்ணணுன்னு சொன்னாங்க. ஏன் இவ்வளோ வந்து காஸ்ட்? நமக்கு இப்போ நான் கிட்ஸ் வச்சுருக்கோம், அதனால் நாங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு பே பண்ணோம். கிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ தான், பட் நாங்கள் அசிஸ்ட் பண்ணுன்றதால நாங்கள் பே பண்ணிவிட்டு போனோம். பட் இதே வந்து அடல்ட்ஸ் மட்டும் வரீங்க, கிட்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து பீச்சை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்பிள் கலரில் ஒரு த்ரெட் கட்டுறாங்க உள்ளே போகிறதுக்கு. அப்புறம் கிட்ஸ்க்கு வந்து ப்ளூ கலரில் த்ரெட் கட்டுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒரு டேகோ எதுவுமே கிடையாது. அவங்க வந்து 5 o'clock ஆகிடுச்சு கிளம்புங்க அப்படிலாம் சொல்லலை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப காமாக இருந்தது. நாங்கள் வேறு பீச்கிட்டே இருந்தோம். இப்போ கொஞ்சம், அதாவது செப்டம்பர் 30th 31st அப்போ வந்து ஒரு பெரிய எர்த்குவேக் இங்கே வந்துச்சு. பயங்கரமான ஷேக் எங்களுக்கு தெரிஞ்சது. அதோட ஆஃப்டர் ஷாக்ஸ்ன்னு தான் இப்போ அடிக்கடி வந்து எங்களுக்கு எர்த்குவேக் வந்துட்டுருக்கு. எனக்கு அந்த பயத்தினால வந்து போக வேண்டாம், பீச்கிட்ட போய் ஸ்டே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி பார்க்கல. சும்மா பயமுறுத்ததுக்கெல்லாம் சொல்லலை. உண்மையாகவே வந்து டெய்லியுமே வந்து ஆஃப்டர் ஷாக்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதுவே எர்த்குவேக் மாதிரி தான் இருக்கும். அதுவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இங்கே இருக்கிறவங்களும் மக்கள் தானே, ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது பழகிருச்சு. நம்ம வந்து இந்தியன்ஸ், நம்ம ஊரில் அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால் நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் கிட்ஸ் இருக்கிறதால ஸ்டே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ கம்மிங் டு த ரெசார்ட், ரொம்ப அழகாக அந்த ஸ்விம்மிங் பூலே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. லைக் ஸ்லைட்ஸ் எல்லாம் வச்சு, அந்த ஸ்லைட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வுட்டிலே பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்பாட்டாகவும் இருந்தது. கொஞ்சம் பெரிய கிட்ஸாக இருந்தால் அதில் போய் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து குட்டி பசங்கன்றதால அவங்க அவ்வளோவா என்ஜாய் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் சிஸ்டர் இன் லாவோட, அப்புறம் என்னோடய பிரதர் இன் லா, அவங்க பசங்க மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அவங்க வந்திருந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்களோ அப்படிலாம். ஏன்னா அவங்களாம் இந்தியாவில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்றும் பெருசாக என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு அந்த கையில் வச்சுருக்க அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு எல்லார் மேலேயும் ஸ்ப்ளாஷ் பண்ணிகிட்ருப்பாங்க.
ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்கேருந்து நாங்க வந்து பீச்சுக்கு இப்போ நம்ம பெரியவங்களா இருந்தா நம்ம ஸ்விம்மிங் பூல் பக்கமே வர வேண்டாம். டைரக்ட்டா பீச்சுக்கு போயிட்டு அங்கேயே உட்காந்து குளிக்கலாம். அதெல்லாம் அங்க இப்போ நான் காமிக்கிறேன் வர வீடியோஸில். ஃபுட் வந்து நாங்க கேரி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா கிட்ஸ் இருக்கிறதால கம்பல்சரி நாங்கள் ஃபுட் வாங்கிக்கணும். இங்கே பெருசானா ஃப்ரைட் சிக்கன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து லெச்சன் கிடைக்கும், பீஃப் கிடைக்கும். எல்லாமே பர்கரில் மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும். அவுட் சைடில் போயிட்டு இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு வந்து ப்ரிஃபரபுளாக நான் எப்போவுமே வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா கிட்ஸ்க்கு ஒரு எக்கு அப்புறம் கூட ஒரு கிரேவி ஏதாவது ஒன்று சாம்பாரோ இல்லை தக்காளி தொக்கோ இது மாதிரி எதனா எடுத்துக்கிட்டேன்னா அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. ஸோ எக்கு கூட நான் பாயில் பண்ணி எல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் அவங்க காமிச்ச ஹட். ரொம்ப பெரிய ரெசார்ட் இது. ஆக்சுவலாக எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஸ்டே பண்ணலான்னே ஐடியா வந்துருச்சு. ஸ்டே பண்ணிடலாமோ அப்படின்ட்டு. இதுதான் பீச் சைடு. பாருங்கள் எவ்வளோ பேர் குளிச்சுட்ருக்காங்க. இதுதான் நான் சொன்ன அந்த ஃப்ளோட்டிங் ஸ்லைடு. இங்கே இருக்கிற எல்லா குட்டி குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஸ்விம்மிங் தெரியும். அதனால் எல்லோரும் ஜாலியாக போய்ட்டு அதில் ஏறி மேலேருந்தே அப்படியே குதிக்கிறாங்க கடலுக்குள்ளே. அது எவ்வளோ ஹைட் இருக்கும், நியர்லி ஒரு 15 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு குட்டி பையன் குதிக்கிறான். ஸோ இங்கே வந்து அந்த எல்லோ கலர் சூட்கேஸ் தெரியுதுல்ல, அதுதான் நம்மளோட ஹட்டு. நீங்கள் தைரியமாக உங்களோட என்ன திங்ஸ் வேணாலும் வச்சுட்டு போகலாம். யாரும் அதெல்லாம் திருடலாம் இல்லை. ரொம்ப ஸ்வீட் பீப்புள் இவங்கெல்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி பசங்க. ஒரு லைஃப் கார்டாக ஒன்றும் கிடையாது. எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் மேலேருந்து குதிச்சிட்டான். ரொம்ப கேஷுவலாக பண்ணுறாங்க. இப்போ நம்மலாம் போனோன்னா அந்த ஸ்லைட் வழியாவது வரணும்னு தோணும்ல. என் ஹஸ்பண்டுக்கு ஸ்விம்மிங் தெரியும், எனக்கு தெரியாது, என் கிட்ஸ்க்கும் தெரியாது. ஸோ அவரே வந்து அது போல் கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருந்தது. பட் இப்போது டீனேஜர்ஸ் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு நல்ல அட்வென்ச்சரஸாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி அது ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருக்குது. அது மேலே ஏறும்போதே நம்ம ஷிப்புக்குள்ளேருந்து ஏதோ குதிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு பண்ணணுன்னு சின்ன வயசில் ரொம்ப ஆசையாக இருக்கும்ல. அப்புறம் இந்த ஸ்நாக் வந்து நாங்கள் பொஹோவில் ஆல்ரெடி ட்ரை பண்ண ஒரு ஸ்நாக்கு. இது வந்து டாப்பியோக்காவில் செய்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியல நான் கேட்கும்போது. அந்த சிரப் வந்து ப்ரௌன் சுகர் சிரப். ப்ரௌன் சுகர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நல்லா லைட்டாக ஹீட் பண்ணி அதை வந்து அப்படியே கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குளிச்சுட்டு வந்த அந்த இதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தென் சீஸ் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் வாங்கியிருந்தோம். இப்போது சீஸ் எல்லாம் அப்படியே ஸ்டிக்கு மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மைதா அப்படியே ரோல் பண்ணிவிட்டு இவங்க தான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அப்புறம் வந்து பேனில் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி அதுக்கு ஒரு டிப்பை ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு பசங்க வாங்கியிருந்தாங்க. அது ஒரு கப் வந்து 29 pesos சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு ஆர்டர் சொல்லிவிட்டு அந்த கடைக்குள்ளேயே வந்து இந்த சைடு இருக்குது, லைக் போட் இருந்தது. நீங்கள் வந்து அந்த போட்டுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா உள்ளே அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்நார்க்லிங்கும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எல்லாமே பண்ணலாம் நீங்கள் அந்த 1 டேயில். அதுவுமே ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு இந்த ஹட்டுக்கு உள்ளே போனோன்னா நம்ம அந்த ஷாப்பு, அந்த டென்னிஸ் கோர்ட் அதெல்லாம் இருக்கும். திரும்ப இதுதான் நான் சொன்ன அந்த சீஸ் ஸ்டிக்ஸ் அதெல்லாம் அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் வந்து அந்த ஃப்ளோர் போட்டு ரோல் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நமக்கு தான் ஜூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம அங்கே போயிட்டு சுற்றி பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பிக்கல் பால் கோர்ட்டும் இருந்துச்சு. அந்த பிக்கிள் பால் கோர்ட்டில் நீங்கள் விளையாடணுன்னா 300 pesos அதுக்கு செப்பரேட்டாக பே பண்ணணுன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து 300 pesos கொடுத்து பே பண்ணிக்கிட்டு அதை வேறு விளையாடிக்கிட்டுன்ட்டு நாங்கள் அதை விளையாடல. ஏன்னா எங்களுக்கு டைமும் ஆகிடுச்சு, 5:30 ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் பீச்சில் போய் குளிச்சுட்டு அப்படியே நம்மளும் போய் நார்மல் வாட்டரில் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வரதுக்கு கரெக்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் இங்கே போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஸ்டே பண்ணுற மாதிரி தான் போகணுன்னு நினச்சிட்ருக்கோம். பட் ஆல்ரெடி இந்த ரெசார்ட் விசிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு ரெசார்ட் போய்ட்டு அதோட வீடியோஸ் தான் போடுவேன். பட் இது கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசார்ட் போய் பாருங்கள். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் கிட்ஸ் வச்சுருக்கிறதால எங்களுக்கு வேறு வழியே இல்லை. அவங்கள யார்கிட்டையும் விட்டுட்டும் போக முடியாது. எங்கள் மதர்-இன்-லா இருந்தாலாவது கொடுத்துட்டு போகலாம், எங்கள் அம்மா இருந்தாலாவது கொடுத்துட்டு போகலாம். ஆனால் யாருமே இல்லை. அதனால் நாங்கள் இப்போ பால் விளையாடக்கூட முடியாது இவங்கள வச்சுட்டு. ஏன்னா அவங்க தான் விளையாடணும்னு சொல்லுவாங்க மோஸ்ட்டாக. அதுக்காக தான் நாங்கள் அதை சூஸ் பண்ணல.
இப்போது சென்னையில் வந்து ரிசல்ட் டே. சென்னையில் எலெக்ஷன், தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ரிசல்ட்டை கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டிவிகே தான் லீடிங்கில் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் ஹஸ்பண்டோட நேமும் விஜய் தான். அவர் சரியான விஜய் ஃபேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ போடும்போது இதை நான் இதில் அனௌன்ஸ் பண்ணுறது எனக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போயிட்டு கிட்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்து மர்மெய்ட் மாதிரியே ஸ்விம் பண்ணணும்னு அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவங்க ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கேபே கிடைக்கல. நாங்கள் வெளியில் வரணும். நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப வெளியில் வந்து தான் கேப் எடுக்கணும். ஒருத்தவங்க கூட நிற்க மாட்றாங்க. கடவுளாக பார்த்து ஒரு கேப் டிரைவர் வந்தார். வந்ததும் இல்லாமல் நீங்கள் இந்தியன் சாங்கே ப்ளே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி லைட்டில் இருந்து அந்த அடாவடி சாங் போட்டுட்டு அவர் அந்த லைட்லாம் கூட போட்டிருந்தாரு. நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், டான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டும் அதான் அந்த ஆடியோ நான் இதில் போடலை, அவர் அதான் சொல்லிகிட்டு இருந்தார். செம்மடி ஏதோ கடவுளாக பார்த்து தான் வந்து அனுப்பியிருக்காரு. அது ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. 4 o'clockலாம் ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு கொஞ்சம் பயம்தான். அந்த பீச் சைடு, இந்த நம்ம ஊர்லலாம் பீச் சைட்லாம் இருக்கிறதுக்கு பயப்பட மாட்டோம்ல, இங்கெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்புறம் கிளம்பிடலான்னு பார்த்தா வண்டி கிடைக்குமோ கிடைக்காதுன்னு இருந்தோம். பட் தேங்க் காட் இந்த டிரைவர் வந்து ரொம்ப நல்ல டிரைவராக இருந்தார். செமையான சூப்பரான சாங்ஸ் எல்லாம் போட்டு ஜாலியாக கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரெசார்ட் வீடியோஸ், அப்புறம் அங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன தான் கூகுளில் பார்த்தாலும் நேரில் போய் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸ்விம்மிங் பூலுக்கு பே பண்ணோம், பிக்கல் பாலுக்கு பே பண்ணோம், எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் ரொம்ப நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 50 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நான் மார்னிங் வந்து 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறதால ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. நீங்கள் ஸ்டே பண்ணணுனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போகும்போது மேபி ஸ்டே பண்ணணுன்னா அந்த ஸ்விம்மிங் பூலுக்கெலாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வேணால் அவைல் பண்ணிவிட்டு இந்த ரெசார்ட் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது ஒரு பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். பட்